மேலே கோபம் வரும். ஏன் தெரியுமா? நவகிரகங்களும் 12 ராசிகளை ஆகின்றன. 12 ராசிகளில் நவகிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீசமடைகின்றன. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் உள்ளன. 12 ராசிக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று என பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. 12 ராசிகளில் முதல் ராசி மேசராசி, நெருப்பு தத்துவம் கொண்ட சரராசி. நெருப்பு ராசியாக இருப்பவர்கள் கோபமாகவும், முரட்டுத்தனமாகவும், தைரியமாகவும், தலைமை பொறுப்புடன் இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பயமறியாதவர்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எதிர்கொள்வார்கள். பிடிவாத குணம் கொண்டவர்கள். கொஞ்சமாக பணம் வந்தால் கூட ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள். இந்த ராசியில் செவ்வாய் ஆட்சம் பெறுகிறார். சூரியன் உச்சமடைகிறார். சனி நீச்சமடைகிறார். ஆம், இதன் உருவம் ஆடு. ஒற்றை ராசி சரராசி. நிறம் சிவப்பு. உறுப்பு தலை. ராசியின் கடவுள் முருகன். இந்த ராசிக்குரிய இடங்கள் மலை மற்றும் சிறு காட்டுப்பகுதி. முச்செடிகள், கரடுமுரடான கற்கள், பாறைகள், வெப்பம் அதிகமாக உள்ள இடம், போர்க்களம், ஆட்டு மந்தை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சரமாகவும் தத்துவத்தில் அக்னியாகவும் செயல்படும். முதல் மாதமான சித்திரை மாதம் துவங்கும் ராசி. இதில் அழகானவர்கள். ஆம், அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் என மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. சுறுசுறுப்பானவர்கள். நிறைய புத்தாலித்தனமும் சிற்றின்ப பிரியராகவும் இருப்பார்கள். ஆணவம், தலைக்கணம் கொண்டவராக இருப்பார்கள். நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் நீண்ட புருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர்கள். கோபம் தலைக்கு மேலே வரும். தலையிலேயே முட்டி காயப்படுத்திக் கொள்வார்கள். ஆம், நிதிநிலை. நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். துணையை கண்கலங்க வைக்கக்கூடாது என்பது அவர்களின் பிரியம். வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் பெருகும். அறுசுவை உணவு பிரியர். கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள். தகவல் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள். விட்டு கொடுத்து வாழ்வார்கள். வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகம் இருக்காது. நிறைய பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க மாட்டார்கள். பிடிவாத குணம். 5ஆம் அதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளை பிறக்கும். இந்த இடம் நெருப்பு ராசி. ஆகவே முதல் குழந்தை கருச்சிதைவு ஏற்படும். இவர்களின் குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவர்கள். குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பார்கள். வேலை செய்பவர்களுடன் தோழமையாக இருப்பார்கள். அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். இதில் வேலைவாய்ப்பு எப்படி? காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, பொறியியல் துறை, இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் பணிபுரிவார்கள். செங்கல் சூளை, மண்பாண்டம், சுரங்கத் தொழில், ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தல், சமையல் கலை, பூமி தொழில், விவசாயம் செய்பவர். பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதை மறுத்து விடுவார்கள். ஆம், இதில் ஆலய தரிசனம் செய்வார்கள். மாடி வீட்டில் வசிப்பார்கள். வீட்டினை தூய்மையாக பராமரிப்பார்கள். தனக்கு வரும் வருமானத்தை கொண்டு தர்மம் செய்வார்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியடைவார்கள். அடிக்கடி புண்ணிய யாத்திரை செல்வார்கள். குருவின் ஆசி இருக்கும். நிறைய பாக்கியங்கள் பெற்றவர்கள். தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள். இதில் உடல் ஆரோக்கியம். மேசராசியில் பிறந்தவர்களை நரம்பு பிரச்சனை அதிகம் தாக்கும். தண்ணீரில் கண்டம் ஏற்படும். வெளிநாடு, வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. அடிக்கடி மரண பயம் வரும். மானரோசம் அதிகம் கொண்டவர்கள். இவர்களின் ஆசைகள் காலம் கடந்துதான் நிறைவேறும். கீரை வகைகள் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சை, வால்நட், ஆப்பிள் போன்றவை உணவில் சேர்த்துக்கொண்டால் இவர்கள் உடம்பில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ராசிப்படி உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மக்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலம் குறித்து தெரிந்து கொள்ள விரும்பும் விஷயங்களில் முக்கியமான ஒன்று அவர்கள் யாரை திருமணம் செய்து கொள்வார்கள் மற்றும் அவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதாகும். திருமண வாழ்க்கை பற்றிய கனவு இயற்கையாகவே அனைவரிடமும் இருக்கும். எதிர்காலம் என்ன என்பதை அறிந்து கொள்வது சாத்தியமற்றது. ஆனால் நம்முடைய ஆளுமைகளை ஆராய்ந்து வரையறுக்கும் ஜோட சாஸ்திரத்தின் மூலம் நம் திருமணம் எப்படி இருக்கும் என்று கணிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமாகும். இதை கருத்தில் கொண்டு உங்கள் ராசிப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். மேசராசி தம்பதியர் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவார்கள். ஏனென்றால் தனிநபர்களாக அவர்கள் எப்போதும் வெற்றிக்கான வழிகளை தேடுகிறார்கள். திருமணத்தில் பிணைக்கப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் ஒன்றாக இருக்கும்போது நம்ப முடியாத வலிமையை காண்பிப்பார்கள். அதே சமயம் தங்களுக்குள் இருக்கும் காதலையும் எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருப்பார்கள். முக்கியமாக உங்கள் மனைவி உங்களிடம் எப்படி நடந்து கொள்வார்? மனைவியின் ராசிப்படி குணநலம் எப்படி இருக்கும்? திருமணம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்வில் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடியவர் உங்களின் இன்னொரு தாயாக, ஏன் அதைவிட அதிகமாகவே கவனிப்பும் அன்பும் அரவணைப்பும் காதல் என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நபர் எனலாம். உலகம் இயங்குவதே திருமண பந்தத்தினால்தான். ஒரு நபருக்கு பொறுப்புகள், அர்ப்பணிப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் வரக்கூடிய நிலை இந்த மன வாழ்க்கை அமைந்தபின் தான் அமையும். ஒருவரின் வாழ்க்கையில் 2ஆம் பாகம் மிகவும் இனிமையாக அமைய வேண்டுமெனில் அது அவருக்கு அமைய இருக்கும் துணையை பொறுத்து தான் எனலாம். அதாவது ஒரு ஆணுக்கு நல்ல மனைவியாக அல்லது ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனாக அமைந்துவிட்டால்
அந்த வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை, கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் அது சொர்க்கத்தை போன்றதாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஆணுக்கு அமையும் மனைவியின் குணநலம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை அந்த பெண்ணின் ராசியை பொறுத்து இங்கு பார்க்கலாம். மேஷம். உண்மையில் மேசராசியை சேர்ந்த ஒரு பெண் மனைவியாக அமைந்துவிட்டால் கணவனுக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைத்துவிட்டதாக உணரலாம். எந்த ஒரு விவாதம், வாக்குவாதமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் மனைவி செயல்படுவார். உங்களுக்குள் வழக்கமான கருத்து வேறுபாடு என வந்தாலும் உங்களிடம் மிகவும் கனிவாகவும் அர்ப்பணிப்பாகவும் இருப்பார். ஜோதிடத்தில் உள்ள ஒவ்வொரு ராசிகளின்படி அவர்களின் இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை குறிப்பிடலாம். அந்த வகையில் எந்த ராசிக்காரர்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும், ராசி நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்துதான் திருமணம் செய்து வைக்கின்றனர். ஆனால் எல்லா தம்பதியினருமே சந்தோஷமாக அந்யோன்யமாக குடித்தனம் நடத்துவதில்லை. காரணம், யார் பெரியவர்கள் என்ற ஈகோ மோதலே தம்பதியிடையே பிரச்சனை வர காரணமாகிறது. 12 ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் தங்களின் துணையுடன் அன்பை பொழிவார்கள், யாருடைய காதல் கெமிஸ்ட்ரி ஜெயிக்கும் என்று பார்க்கலாம். நெருப்பு ராசி, நீர் ராசி, காற்று ராசி, நிலராசி என 4 தன்மைகள் கொண்ட ராசிகள் உள்ளன. யாருடன் யாரை சேர்க்க வேண்டும் என்று பார்த்து இணைக்க வேண்டும். நெருப்பும் காற்றும். மேஷம், சிம்மம், தனுஷு நெருப்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் நிலராசிகள். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். நீரும் நெருப்பும் இணையாது. அதேபோல நிலத்தோடு காற்றும் இணையாது. நெருப்போடு காற்றும், நிலத்தோடு நீரும் இணையும். அதே போலவே இணையாக உள்ள ராசிகளை இணைத்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும். இதில் ஆண்கள். மேசராசியில் பிறந்த ஆண்கள் தனது மனைவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். துணையின் மீது அதிக அன்பை செலுத்துவார்கள். இவர் தனது மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி இல்லையெனில் அதிக சந்தேக குணம் கொண்டவராக திகழ்வார். மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் விரிசல் வரும். மேசராசி நெருப்பு குணம் கொண்ட ராசி. விருச்சிகம் நீர் ராசி. இவர்கள் இருவருக்கும் விட்டு கொடுக்கும் பண்பு இருக்காது. அதனால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்படும். அதேபோல இந்த ராசிகள் அநேகமாக உங்களை ஏமாற்றலாம். தங்கள் துணையிடம் அநேகமாக பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கும் பண்பு உண்மை. சிலர் தங்களது உறவில் உண்மையாக இருப்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கணவன் அல்லது மனைவி அல்லது இருவருமே கள்ள உறவை வைத்திருக்கலாம். இருவருமே வேறொருவர் மீது அன்பு வைத்திருக்கலாம். ஆனால் பயப்படும் அளவிற்கு இல்லாமல் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவே. முற்காலத்தில் நம் துணையால் நாம் ஏமாற்றப்பட்டால் அது மீண்டும் நடக்காமல் தடுக்க முயற்சி செய்வது முக்கியமாக கருதப்படும். இதனை மனதில் வைத்துக்கொண்டு உண்மை என வந்துவிட்டால் எந்த ராசிக்காரர்கள் அதிக மதிப்பை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இதை பார்க்கும்போது யார் அதிகமாக ஏமாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கத்தானே வேண்டுமே ஒழிய ராசிக்காரர்களுக்கான பொதுவான வழிமுறைகளை பற்றி தான் நாம் பேசப்போகிறோம். ஆனால் இவை விளக்கமானவை அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் அல்லது பொருத்தத்தை பற்றி ஜோதிடம் குறித்து நல்ல ஞானத்தை கொண்டவரிடம் சென்று துல்லியமான அறிவுரையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் மேஷம் அந்த அளவிற்கு நம்ப முடியாது. சார்பில்லாமல் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களான இவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவுகளை முழுமையாக கருதுவதற்கு முன்னதாகவே செயல்பட தொடங்கிவிடுவார்கள். துணிகரமான செயல்களின் மீது தீராத பசியை கொண்டவர்கள் இவர்கள். அதனால் பல காதலர்களையும் பல உறவுகளையும் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். உங்கள் துணையானவர் மேசராசிக்காரர் என்றால் நீங்கள் திடமான செயல்களுக்காக தயாராக ஆச்சரியங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். தொடர்ச்சியான காலத்திற்கு ஒரே அமைமுறையில் ஒட்டி கொண்டு வாழ்வதை அவர்கள் வெறுப்பார்கள். அதனால் உங்களது மேசராசி துணை உங்களுடன் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்க வேண்டுமென்றால் காலத்துக்கேற்ப அவ்வப்போது மாற்றங்களை கொண்டு வாருங்கள். அவர்கள் வேகத்திற்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாமல் போகும்போதுதான் அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். அதேபோல நீங்கள் மேசராசியா உறவுகளில் நீங்கள் எதிர்கொள்ளும் 5 பிரச்சனைகள். ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் ஆட்சி செய்யும் கிரகத்துக்கு ஏற்றவாறு அவர்களின் சிந்தனை திறன் அமைகிறது என்று ஜோதிடம் கூறுகிறது. நமது சிந்தனை நமது எதிர்பார்ப்புகளை தீர்மானிக்கிறது. நம் எதிர்பார்ப்பு நம் உறவுகளை எப்படி கையாளுகிறோம் என்று தீர்மானிக்கிறது. பொதுவாக உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் உண்டாவது சகஜம்தான். ஆனால் ஒவ்வொரு உறவிலும் அதற்கான பிரச்சனை வேறுபடும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உண்டாகும் விரிசல் காரணமாக விவாகரத்து பெற்று பிரியும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அனைவரும் ஒரே காரணத்துக்காக பிரிவதில்லை. கணவன் மனைவியாக இணையும் இந்த திருமண பந்தத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கான பொருத்தம் எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரின் ராசியும் கிரகமும் உறவில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அது எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு விடை தரும் இந்த பதிவு. தனது துணைக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் மேசராசியினர். ஆனால் பொருத்தமில்லாத துணை அமையும் போது
இந்த நிலை மோசமடைகிறது. இதனால் மேசராசியினர் பல பிரச்சனைகளை அனுபவிக்கின்றனர். அதனை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மனிதர்களை மாற்ற முடியும் என்று மேசராசியினர் நம்புகின்றனர். உலகத்தையே மாற்றியமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மேசராசியினர். அதேபோல தன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். மாற்றத்தை நோக்கி அனைவரையும் தள்ள நினைப்பார்கள். மனிதர்களுக்குள் உண்டாகும் மாற்றம் வெளிப்புறத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் தனக்குள் இருந்தும் உண்டாக வேண்டும். தங்கள் துணையின் ஏதாவது ஒரு பழக்கம் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று பலவாறு முயற்சிப்பார்கள் மேசராசியினர். இதனை மற்றொருவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் அந்த உறவில் உள்ள விரிசல் மேலும் பெரிதாக வெடிக்கும். முக்கியமாக அவர்கள் இணைப்பது போல எல்லாமே இருக்க வேண்டும். ஆம், மேசராசினரில் பெரும்பாலானவர்கள் தனது இஷ்டம் போல் எல்லாம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எல்லாமே ஒருவரின் விருப்பத்திற்கு அமைய வேண்டும் என்று நினைக்கும்போது அது ஒரு உறவில் இணையும் மற்றொருவருக்கு சங்கடத்தை உண்டாக்கும். இதனால் உறவில் பிரச்சனை எழ வாய்ப்புண்டு. மேசராசினர் அவர்கள் நினைப்பது மட்டுமே சரி என்னும் எண்ணம் கொண்டவர்கள். அவர்களின் முடிவை தனது துணையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். தனது துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு திறமை மேசராசியினிடம் இருப்பதில்லை. ஆனால் அன்பும் அமைதியும் கொண்ட துணையாயிருந்தால் இவர்களை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே மேசராசினியரின் துணை அன்பாகவும் அமைதியாகவும் இருந்து இவர்களை கட்டுப்படுத்தினால் குடும்பத்தில் அமைதி நிலவும். இது எதிலும் அவசரம். ஆம், மேசராசியினர் அவர்களின் உறவு தொடர்பான பல திட்டங்கள் வைத்திருப்பார்கள். தனது துணையுடன் ஒரு அழகான எதிர்காலத்தை திட்டமிட்டிருப்பார்கள். மேசராசினர் தன் துணையின் மீது உண்மையான காதல் கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு கனவு மாளிகையை கூட உருவாக்குவார்கள். மேசராசினருக்கு ஜோடியாக அமையும் மற்றவரும் இதே அன்போடு ஜோடி பொருத்தம் சிறப்பாக அமையும் போது இவை நன்மை தரும். இல்லையேல் இவர்களின் கனவை கட்டுப்படுத்துவது நல்லது. இல்லை என்பதை ஏற்கும் மனம் இல்லாதவர்கள். உண்மைதான். மேசராசினர் இல்லை என்ற சொல்லை விரும்ப மாட்டார்கள். மேசராசினர் போடும் திட்டங்களை தனது துணை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விரும்பவே மாட்டார்கள். சினிமா, பார்க், பீச், பார்ட்டி போன்ற இடங்களுக்கு செல்வதை அவர்கள் விரும்பும்போது ஏதாவது ஒரு அவசர வேலையின் காரணமாக அவர்களின் துணை இதற்கு ஒத்துழைக்காமல் இருந்தால் இவர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டாகும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கடினமாக உணர்வார்கள். உறவின் நிலை மோசமாக இருந்தாலும் அதனை முடித்துக்கொள்ள விரும்பாமல் இழுத்து கொண்டே செல்வார்கள். என்றாவது ஒரு நாள் நிலைமை சீராகும் என்று நம்புவார்கள். இந்த உறவில் நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி மிகவும் குறைவாக இருந்தாலும் உறவு முறிவது குறித்து சிந்தனை செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் போராடி பாதுகாக்கும் உறவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அது அவர்களுக்கு பேரிழப்பாக இருக்கும். மேசராசினருக்கு கற்றுக்கொள்வதில் சிறந்த ஆர்வம் உண்டு. இதனால்தான் வாழ்க்கையின் பாடங்களை கற்றுத்தேர்ந்தவராய் அவர்கள் இருப்பார்கள். முக்கியமாக அன்பால் அடக்கியாளும் தன்மை உள்ளவர்கள் மேசராசினர். மேசராசினர் மக்கள் மனதை நன்றாக புரிந்து கொள்வதால் அன்பால் அவர்கள் ஆட்சி செய்ய முடிகிறது. மேசராசினரிடம் அன்பால் எதை கேட்டாலும் அவர்களிடமிருந்து இல்லை என்ற பதிலே வராது. இதில் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் ரொமான்ஸ் எப்படி இருக்கும்? ஆயிரங்காலத்து பெயராக போற்றப்படும் திருமணம் செய்ய பெற்றோர்கள் படும் பாடு சொல்லி முடியாது. மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்த்து, ராசி நட்சத்திரம் பார்த்து, நாள் குறித்து, முகூர்த்தம் பார்த்து, சொந்த பந்தங்களை அழைத்து விழாவாக கொண்டாடுவார்கள். ஒரே ராசியில் வரன் அமைந்துவிட்டால் வேறு வழியின்றி மனம் செய்து வைத்து விடுவார்கள். ஒரே ராசியில் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உள்ளது. முக்கியமாக எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே 7.5 தான் என்று ஒரு பெண் குறைப்பட்டு கொண்டார். காரணம், கணவன் மனைவி இருவருமே மகர ராசி. அவர்களுக்கு 7.5 விரயசனி ஆரம்பம். மகனோ தனுசு ராசி, ஜென்மசனி. அப்போ ஒரு வீட்டில் மூவருக்கும் 7.5 சனி பிடித்திருக்கிறது என்று ஆதங்கப்பட்டார் அந்த பெண். இதற்கு காரணம், கணவன் மனைவி இருவரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரக்காரர்களாக இருப்பதால் சனி பாதிப்பும் திசா புத்தியால் ஏற்படும் பாதிப்பும் ஒன்றாகவே இருக்கும். மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம் நிலராசிகள். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். நீரும் நெருப்பும் இணையாது. அதேபோல நிலத்தோடு காற்றும் இணையாது. நெருப்போடு காற்றும் நிலத்தோடு நீரும் இணையும். அதேபோலவே இணையாக உள்ள ராசிகளை இணைத்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும். திருமண பந்தத்தில் 2 ராசிக்காரர்கள் இணையும் போது அவர்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ள ஜோதிடர்கள் பரிந்துரைப்பதில்லை. ரஜ்ஜு தட்டும் என்று கூறுவார்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் மட்டும் விதிவிலக்கு. அதேபோல ஒரே ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படும். எந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம். மேசராசி. செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரர்கள். இவர்கள் தான் செய்வதே சரி என்று நினைப்பார்கள். உணர்ச்சிபூர்வமாக பேசி அறிவுபூர்வமாக முடிவெடுப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் மேசராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால்
தொடர் பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அஸ்வினி நட்சத்திர ஆணும் பரணி நட்சத்திர பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் பாதிப்புகள் குறைவுதான். சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்யலாம். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த விஷயத்தில் கில்லாடியா கணவன் மனைவி பிணைப்பை அதிகரிக்க பரிகாரங்கள் இதுதான். திருமணம் ஆயிரங்காலத்து பயிர். இருமணம் இணைகின்றன. திருமண வாழ்க்கை சிறக்க தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியின் ஆயுள் பலமும் அம்சமாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருந்தால் மட்டுமே கணவனும் மனைவியும் நன்றாக இருக்க முடியும். தலைமுறையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இருவரின் ஜாதகம் நடைபெறவுள்ள தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குரு பார்வை கலத்திரஸ்தானத்திற்கு இருக்கிறதா என்றும் கலத்திரக்காரகன் குருவின் நிலை எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து மனமுடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனமொத்த தம்பதிகளாக இருவரும் இணைபிரியாமல் இருப்பார்கள். உயிரினங்கள் அனைவருக்கும் பசி, தாகம் போல பாலுணர்வும் பொதுவானதுதான். இதில் சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். ஹார்மோன்கள் செய்யும் மாயத்தினாலும் நவகிரகங்களின் அமர்வை பொறுத்தும் சிலருக்கு கூடவோ குறையவோ இருக்கும். இதற்கு தான் திருமணத்தின் போது 10 பொருத்தம் பார்க்கிறார்கள். ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பது இதற்கு தான். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சூரிய தோஷம், சுக்கிர தோஷம், கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம் என பலவித தோஷங்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கின்றன. எந்த ராசிக்காரர்களுக்கு உணர்வுகள் அதிகம் என்பது ஜோதிடர்களுக்கு தெரியும். கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து ஆண் பெண் ஜாதகங்களை சேர்ப்பது அவசியம். சில ராசிக்காரர்களுடன் சேரவே கூடாது. அதே போலதான் சில நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் ஆர்வத்துடன் இருப்பார்கள். எந்த ராசிக்காரர்களுக்கு பாலுணர்வு எப்படி இருக்கும் என்று, எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயத்தில் எப்படி என்று பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு பிணைப்பு அதிகரிக்க பரிகாரங்களையும் பார்க்கலாம். இதில் நெருப்பு ராசிக்காரர்கள், மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். சும்மா தாண்டவமாடுமாம். நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த உணர்வு பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு மிதமாக இருக்கும். அதிலும் துலாம், கும்பராசிக்காரர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு அதில் ஆர்வம் குறைவாகவே இருக்கும். யாருக்கு ஆர்வம் அதிகம்? நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களின் பாலியல் உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஸ்வினி, மிருகசீரிஷம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் உணர்வு அதிகம் இருக்கும். அமைதியான அடக்கமானவர்கள் இதுதான். பரணி, திருவாத்திரை, புனர்பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, திருவோணம், பூராடம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் மிதமாக இருக்கும். அதே நேரத்தில் கார்த்திகை, ரோகிணி, பூசம், ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி சராசரி செக்ஸ் உணர்வு இருக்கும். அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் ஏக்கம் அதிகமாக இருக்கும். 8இல் செவ்வாய், 6இல் சனி, 2இல் சூரியன் இருந்தால் ஓயாது உறவில் ஈடுபடுவார்கள். புதன், சுக்கிரன் 7இல் இணைந்தால் நல்ல துணையும் சுகமான இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். மிதுனம், துலாம், ரிஷபம் இவைகளில் 7இல் சுக்கிரன் இருந்தாலும் காம உணர்வு அதிகம். சுக்கிரன் 1, 5, 9இல் இருந்தால் அந்த ஜாதகர் ஆயுள் முழுவதும் பெண்களின் அங்க அவயங்களை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார். ஆர்வமின்மை. சிலருக்கு தாம்பத்திய உறவில் ஆர்வமின்மை இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு சிலரின் வீட்டிலோ ஆண்களுக்கு அதிக ஆர்வமும் பெண்களுக்கு ஆர்வம் குறைவும் இருக்கும். லக்னாதிபதி சனியாக இருந்து செவ்வாய், கேது பார்வை தொடர்பு இருந்தால் பாலியல் ஆர்வம் குறையும். இதில் பாதிப்பை நீக்கும் பரிகாரம். துளசிக்கும் கணவன் மனைவி பிணைப்பிற்கும் நிறைய தொடர்பு உள்ளது. எனவே தான் வீட்டில் துளசி மாடம் அமைத்து அதை காலையில் பெண்கள் சுற்றி வந்து விளக்கேற்றுவார்கள். துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வழிபட கணவன் மனைவி உறவு அற்புதமாக அமையும். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தாலோ மறைவாகவோ நீச்சமடைந்திருந்தாலோ வைர மோதிர விரலில் போடலாம். பாதிப்புகள் நீங்கும். சுக்கிரன் காதல் நாயகன், கலத்திரக்காரகன். வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து மகாலட்சுமி வணங்க நன்மைகள் நடக்கும். பாதிப்புகள் நீங்கும்.